பிரசங்கி ரொம்ப அழகான ஒரு காரியத்தை இங்க எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய பிரசங்கி என்று சொன்னால் ஞானத்தின் வெளிப்பாடு எல்லாம் வச்சு ஆராய்ந்து அறிந்து இந்த பூமியில நடக்கிற காரியங்களை எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு? ஒரே ஒரு விஷயம், மாயை மாயை மாயை, எல்லாமே மாயை. இந்த பூமி ஒரு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, ஒரு நாடக மேடை, ஒரு நாடக மேடை. எல்லாம் நடிப்பாங்க, அவங்க ரோல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க? நாடகத்தை கலைத்து எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரோலை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிளே பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்த பிரசங்கி சொல்லிட்டாரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துட்டேன், பெரிய செல்வத்தையும் பார்த்துட்டேன், நன்மைகளை அனுபவித்து கர்த்தருடைய அதிசயங்களை பார்த்திருக்கிறேன், பூமிக்கு கீழே செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் மாயை என்ற ஒரு முடிவுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எதுதான்ப்பா நிஜம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க அப்படின்னா, அவரு புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் தான் என்னமே ஒரு நிரந்தரமான காரியம். இந்த பூமியில நம்முடைய காரியம் எல்லாம் மாயையா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை பேசின பிரசங்கி ஒரு காரியத்தை, ஒரு அழகான ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா நமக்கு சொல்லி கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த பூமியில நம்ம கடந்து போகிற, நம்ம பிறந்த நாள் முதற்கொண்டு நம்ம மரிக்கிற நாள் வரைக்கும் எல்லா காரியமும் மாயையா இருக்கிறது. இந்த மாயையான வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமா இருப்பதற்கும், நன்மையோடு கூட வாழ்வதற்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் என்ன தேவை என்பதை நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க, அதே 11வது வசனத்தை வாசிங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது. அல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்றாரு? இந்த பூமியில எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் தான் ரிசர்ச் பண்ணேன், மனுஷனுடைய மனநலமை ரிசர்ச் பண்ணிருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை ரிசர்ச் பண்ணிருக்கிறேன், ஒரு ஏழையை ரிசர்ச் பண்ணிருக்கிறேன், பணக்காரனை ரிசர்ச் பண்ணிருக்கிறேன், வயல்வெளியை ரிசர்ச் பண்ணிருக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு ராஜா, சாலமோன் என்கிற ஒரு ராஜா. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்ற வாசி. இந்த பூமியில நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். ஆமென் சொல்லுங்களேன். பவுல் சொல்லுகிறார், பவுல் இப்படிதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் என்று அந்த ஓட்டத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு? ஒப்புமைக்குள்ள கொண்டு வருகிறதை பார்க்கிறோம், ஒரு மெட்டபர் சொல்றதை பார்க்கிறோம். இங்கே மனிதன் என்ன பண்றானா, பாருங்க, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் ஓடணும்னா, ஜெயிக்கணும்னா அவனுக்கு என்ன தேவை? ஜெயிக்கணும்னா வேகம் தேவை. அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, வேகமாய் ஓடுவதற்கு எது பயன்படாதுன்னு சொல்றாரு? வேகம் பயன்படாதான். அல்லேலூயா. அவர் கடைசியா சொல்ற ஒரு விஷயம் அதுதான், ஓடுகிறதற்கு ஓட்டமும். வாசிங்க. யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும். ஒரு யுத்தத்திற்கு போகிற ஒரு ராஜா எதை வைத்து அவர் ஜெயிப்பார்? இப்ப அமெரிக்க தேசத்திற்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ யார் எதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த படை பலம். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் இங்க சௌரியம்னு போட்டுக்குது. அவருடைய படை பலம், அவங்க கிட்ட இருக்கிற ஆயுத பலம், அவங்க கிட்ட இருக்கிற காலாட்களின் பலம், அவங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களின் பலம், அவங்க கிட்ட இருக்கிற மற்ற நாடுகளோடு கூட இருக்கிற உறவுகளோடு இருக்கிற, ஏன்னா ஒருத்தனை அடிச்சா மத்தவங்க என்ன பண்ணணும்? கூட வந்து நிக்கணும். இதுதான் ஒரு பெரிய பலம். அப்போ யுத்தத்துல ஜெயிப்பதற்கு சௌரியவான்களுக்கு என்ன தேவைப்படுது? சௌரியம் தேவைப்படுது. அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் பின்னாடி தேவைப்படுகிறது. அல்லேலூயா. 3வது சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பிழைப்பிற்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சாப்பிடுறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் எதை வச்சு நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்முடைய ஞானத்தை வச்சுதான் நமக்கு என்ன பண்றோம்? இந்த பூமியில பொருள் ஈட்டி கொண்டு இருக்கிறோம். நல்லா படிச்சு நல்ல ஒரு ஐடி கம்பெனி, ஒரு ஐடி படிச்சிருக்கிற அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனில நல்லா சம்பாதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே படிக்காம உனக்கு ஞானமே இல்லை, வெறும் உடல் உழைப்பு தான் இருக்குது அப்படின்னா எங்கேயோ கொத்தனாராவோ சித்தாலாவோ உன்னால டெய்லி என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு தேவைக்கு சம்பாதிக்க முடியும். எதுவுமே தெரியல, படிக்கவே இல்லை, சுத்தமா உனக்கு தொழிலும் தெரியல, அந்த ஞானமும் இல்லை அப்படின்னா எங்கேயா மெக்கானிக் ஷெட்ல கூட ஹெல்ப்பரா என்ன பண்ணிடுவாங்க? உன்னை விட்டுடுவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பிழைப்பிற்கு என்ன தேவையில்லை? என்ன சொல்றாரு? பிழைப்பிற்கு ஞானம் போதாது. வாசிங்க. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு
புத்திமான்களின் புத்தியும். இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரனா பார்த்தானா அவனுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதுல பணத்தை போட்டுனா நிறைய சம்பாதிக்க முடியும், இதுல இருந்து எடுத்து இதுல பணம் போடுது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணவெல்லாம் கோல்டை வித்துட்டு, இன்னைக்கு கோல்டு விலை 18,000 ரூபாய் போன கோல்டு விலை திடீர்னு ஏன் கம்மியாச்சுன்னு பார்த்தா, யாரெல்லாம் கோல்டுல உலக நாடுகள் இருக்க பெரிய பெரிய பணக்கார முதலாளிகள் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த தங்கத்தை வித்து அந்த பணத்தை எடுத்து பண்ணிட்டான், ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டான், க்ரூட் ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப க்ரூட் ஆயிலோட விலை என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ். ஏன்னா அவன் ஞானத்தை எப்படி செயல்படுத்துறான் பாருங்க, அவன் புத்தியை செயல்படுத்துறான். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல யுத்தம் நடக்குது, இப்போ எல்லா தேசங்களுக்கும் க்ரூட் ஆயில் போவது ரொம்ப கடினமான விஷயம். அப்போ எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த பொருளுடைய விலை உயரும், எந்த பொருளுக்கு அதிக டிமாண்ட் இருக்கோ அந்த பொருளோட விலை என்ன பண்ணும், உயரும். அப்போ இந்த பொருள் உயர்ந்தது அப்படின்னா இதுல எனக்கு அதிக லாபத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும், இதுல நான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இதுல நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா பணத்தையும் விற்று எடுத்துக்கொண்டு வந்து க்ரூட் ஆயில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அப்போ அவனுடைய பாருங்களேன், ஒரு ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், எனக்கு நல்ல புத்தி இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, பினான்சியலா நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன், இந்த வேலையை செஞ்சா இவ்வளவு பணம் கிடைக்கும், இந்த பிசினஸ்ல பணம் போட்டா இவ்வளவு லாபத்தை எடுக்க முடியும், இதெல்லாம் எனக்கு தெரியும். யூடியூப்ல நிறைய ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுத்து என்ன பண்றாங்க, அதன் மூலமா பணம் ஈட்டுறாங்க. உங்களுக்கு எக்ஸல் தெரியாதா, நான் சொல்லி தரேன், வெறும் 10 ரூபா கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வராதா, இந்த ஆப் மூலமா கத்துக்கலாம். அல்லேலூயா. வெறும் மாசத்துக்கு 30 ரூபாய் பே பண்ணு, நான் இங்கிலீஷ் சொல்லி தரேன் சொல்லிட்டு தன்னுடைய ஞானத்தை என்ன பண்றாங்க, தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி தான் சம்பாதிப்பதற்கு அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு பிரசங்கி சொல்றாரு, இதெல்லாம் பத்தவே பத்தாது. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் தேவையே படாது. நீ ஐஸ்வர்யவானது, நீ உழைப்பதற்கு, நீ ஓடுவதற்கு, நீ பிரயாசப்படுவதற்கு, நீ ஐஸ்வர்யவானவதற்கு. அது கடைசியா சொல்ற பாருங்க, வாசிங்க. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அல்லேலூயா. தயவு அடைவதற்கு வித்துவான்களுக்கு, இப்ப ஒரு வித்துவான் சொன்னா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கிட்டாரிஸ்டோ அல்லது ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களோ இல்ல ஒரு பியானோ வாசிக்கிறவங்களோ இல்ல நல்ல பாடுறவங்களோ, திறமை உள்ளவர்கள், கலைத்திறமை உள்ளவர்கள். இவருடைய திறமை, ஒருத்தவங்க பாத்திரப்பா நல்லா வாசிக்கிறாருப்பா, நல்லா ஒரு கலைத்திறமை மிக்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, யாரு பயங்கர பீக்ல இருக்கிறாங்க, இப்ப இளையராஜாவையோ ஏஆர் ரஹ்மானையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எதை வச்சு மகிமை, அவங்களுடைய திறமையை வச்சு. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அரசாங்கத்துல தயவை பெற்றுக்கிட்டாங்க, மக்கள் மத்தியில தயவை பெற்றுக்கிட்டாங்க, நன்மையை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பிரசங்கி இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் போதாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இவர் சொல்ல ஒரு விஷயம் பாருங்களேன், ஓட்டம். முதல்ல என்ன சொல்றாரு, ஓட்டம். நீ ஓடுகிற இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டத்துல நீ ஜெயம் எடுப்பதற்கு உன்னுடைய பலன் உனக்கு என்ன இல்ல, போதாது. ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது, யுத்தத்துல நீ ஜெயம் எடுப்பதற்கு, இந்த வாழ்க்கை என்கிற போராட்டத்துல நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ நினைச்சிட்டு இருக்கிற, எனக்கு நல்ல தெம்பு இருக்கு, பலன் இருக்கு, இந்த பலனை கொண்டு நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. எனக்கு நல்ல சௌரியம் இருக்கிறது, எனக்கு நிறைய பேர் என் கூட ஒரு படை பலம் இருக்கிறது, இந்த படையை கொண்டு நான் ஜெயம் எடுப்ப நீ நினைக்கிற, ஆனா அதுவும் போதாது. மூணாவது சொல்றாரு, உன்னுடைய பிழைப்புக்கு எனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல தொழில் இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, இதை கொண்டு நான் பிழைத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறாய் என்று சொன்னால் அதுவும் உனக்கு போதாது. நாலாவது சொல்ற ஐஸ்வர்யம் சொல்றாரு. அல்லேலூயா. நான் நல்ல ஐஸ்வர்யம் ஆயிடுவேன், எனக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு, நல்ல பினான்சியல் ஞானம் இருக்குது, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எங்க பணம் வரும், எங்க ஆசீர்வாதம் வரும், எல்லாத்தையும் தேடி தேடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், ஜெயம் எடுக்கிறேன், நான் ஐஸ்வர்யா மாறி இருக்கேன்னு சொல்லி நீ நினைப்ப அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்திற்கு உனக்கு அந்த அறிவும் ஞானமும் போதாது. நீ ஒருவேளை திறமை மிக்கவனாய், கலைத்திறமை மிக்கவனா இருந்து நான் ஜெயம் எடுத்துருவேன், எல்லாம் என்ன பார்த்து எல்லார் மத்தியிலும் ஒரு தயவு எனக்கு உண்டாகும் சொல்லி நீ நினைப்ப அப்படின்னா உனக்கு அந்த திறமையும் போதாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இது எல்லாவற்றிற்கும் மேல ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டுமா? அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு பலன் இருந்தாலும், எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும், நீ வெற்றி உள்ள, ஜெயம் உள்ள, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இதை காட்டிலும் மேலான ஒன்று உனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி பிரசங்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன்.
வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அப்போ தேவ செயலும் சமயமும் உனக்கு ஏற்ற காலம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, அதினதின் காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. நீ எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் நீ ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கான நேரம் கைக்கூடி வர வேண்டும். அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் நீ யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கான நேரம் கைக்கூடி வர வேண்டும். சரியான நேரத்துல நீ போர் செய்யல அப்படின்னா நீ பலவானா இருந்தாலும் தோற்று போவ. சரியான நேரத்துல நீ உழைக்கல அப்படின்னா, பாருங்களேன், நமக்கு ஒரு வயசு இருக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கிறாரு. ஓட வேண்டிய வயசுல ஓடாம 60 வயசுக்கு மேல நான் உழைக்கிறேன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் நமக்கு உண்டு, ஒரு காலம் நமக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, நியமித்து வைத்திருக்கிறார். அதான் சொல்ல, சமயம் நேரிடணும். நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பூமியில சமயம் நேரிட வேண்டும். தக்க சமயத்திற்காக நீ கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணுமா, காத்திருக்க வேண்டுமா. அல்லேலூயா. அந்த நேரம் வரும்பொழுது நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சரி, நேரம் தானா வந்துருமா? நேரம் தானா வந்துருமா? எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தின் நேரமோ, எனக்கு உண்டான நன்மையின் காலமோ, நான் விதைத்திருக்கிற அறுவடையின் காலம் தானா வந்துருமான்னு பார்த்தா அதுக்குதான் பக்கத்தில் சொல்றாரு, தேவ செயல் நேரிட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சமயமும் தேவ செயலும் சேர்ந்தாதான் அது சக்சஸ். ஒருவேளை ஆண்டவருடைய கிரியை இல்ல, நேரம் மட்டும் வந்திருக்குதுன்னா கூட உன்னால என்ன பண்ண முடியாது, சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டாலும் அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, சமயமும் நேரிட வேண்டும். அப்ப அந்த தக்க சமயத்துல அவர் உன்னை உயர்த்துவதற்கு தேவ செயலும் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும்.